நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்னா, ஐயப்பன் பிரம்மச்சாரின்னு சொல்கிறீங்க சாமி. ஆனால் ஒரு சில இடங்களில் தர்மசாஸ்தா திருக்கல்யாணம்னு பூர்ணா புஷ்கலைக்கு ஐயப்பனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது எப்படி சாமி என்று ஒரு சிலர் கேள்வி கேட்கின்றார்கள். ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி, மிகுந்த நியாயமான கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் என்பதற்கு நாம் கொஞ்சம் அப்படி பின்னாடி போகணும். தர்மசாஸ்தா, இந்த தர்மசாஸ்தாவானவர் 8 சாஸ்தா இருக்கின்றார்கள். எப்படி பெருமாள் 10 அவதாரம் எடுத்தாரோ அதுபோல சாஸ்தாவாகப்பட்டவர் 8 அவதாரங்கள் எடுத்திருக்கின்றார். இந்த 8 அவதாரங்களிலே ஒரு அவதாரம்தான் ஐயப்பன். இந்த ஐயப்பன் கலியுகத்திலே எடுத்திருக்கின்ற அவதாரம். கலியுகத்திலே சாஸ்தா எடுத்த அவதாரம் தான் ஐயப்பன். கலியுகத்திலே ஐயப்பன் சாஸ்தாவுக்கு திருமணம் கிடையாது. அதாவது சபரிமலையிலே திருமணம் கிடையாது. சபரிமலையிலே அவர் மோன தவத்திலே அமர்ந்திருக்கின்றார். மோட்சத்தை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அங்கு அவருக்கு மனைவி கிடையாது. இதுதான் உண்மை. சரி, அந்த அஷ்டசாஸ்தா என்கின்றார்களே, இந்த அஷ்டசாஸ்தாவை பணிந்தால் என்ன கிடைக்கும்? சாஸ்தா என்பவர் யார் என்றால், சாஸ்தா என்பவர் தேவேந்திரன் தவம் செய்தபோது தேவேந்திரனுக்கு உதவி புரிவதற்காக ஈஸ்வரனால் அனுப்பப்பட்டவர் சாஸ்தா. தேவேந்திரனுடைய தவத்திற்கு இடையூறு நேராமல் இருப்பதற்காக தேவேந்திரனுக்கு உதவுவதற்காக வந்தவர் தான் சாஸ்தா. இப்படி இந்த சாஸ்தாவை பற்றி கந்தபுராணத்திலேயே இருக்கின்றது. முருகனுக்கு உதவி இருக்கின்றார் தர்மசாஸ்தா. ஆக தர்மசாஸ்தா என்பது ரொம்ப மிக பழமையான ஒரு அவதாரம். இந்த சாஸ்தாவிலே 8 வகை சாஸ்தாக்கள் இருக்கின்றார்கள். அவை என்னென்ன சாஸ்தா, அவர்களை பணிந்தால் என்னென்ன கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். முதலாவது சம்மோகன சாஸ்தா. இந்த சம்மோகன சாஸ்தாவை பணிந்தால் நமக்கு நல்ல ஞானமும் தெளிவும் கிடைக்கும். அதேபோல் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த சம்மோகன சாஸ்தாவை வணங்கினார். அடுத்து கல்யாண வரத சாஸ்தா. இந்த கல்யாண வரத சாஸ்தா என்பவர் நமக்கு திருமண யோகத்தை அளிப்பவர். அதாவது ஜாதகத்திலே ஏதேனும் தோஷம் இருந்து அவர்களுக்கு நெடுநாட்களாக திருமணம் நடக்கவில்லை என்றால் இந்த கல்யாண வரத சாஸ்தாவை பணிந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சீக்கிரமாக கைகூடும் என்பது உண்மை. அடுத்து வேத சாஸ்தா. வேத சாஸ்தா நமக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் நல்ல கல்வி அறிவையும் வழங்குபவர். எடுக்கின்ற கலைகளிலே வித்தைகளையும் வெற்றிகளையும் தருபவர் இந்த வேத சாஸ்தா. அடுத்து ஞான சாஸ்தா. இந்த ஞான சாஸ்தா என்பவர் நமக்கு நல்ல ஆன்மீக ஞானத்தை தருபவர். ஞான சாஸ்தாவை பணிந்தால் நல்ல ஆன்மீக வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கும். அடுத்ததாக பிரம்மசாஸ்தா. இந்த பிரம்மசாஸ்தாவும் நமக்கு ஞானத்தை அருள்பவர் தான். அதேபோல் மகாசாஸ்தா. மகாசாஸ்தா நமக்கு எல்லாவற்றையும் அருள்பவர். அனைத்து விதமான நல்லெண்ணெய்களையும் அருள்பவர் மகாசாஸ்தா. அடுத்து வீரசாஸ்தா. நமக்கு எப்போதுமே தைரியம் வேண்டும். சாதாரணமாக சொல்வார்கள், அஷ்டலக்ஷ்மிகளிலே ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவிடம் அஷ்டலக்ஷ்மி சொன்னாலாம், நான் உன்னை விட்டு போக வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது, நான் செல்ல வேண்டும் என்றாராம். சொன்னபோது ராஜா நல்ல மதியோகி அவர் என்ன சொன்னாராம், மற்ற 7 லக்ஷ்மிகள் போனாலும் பரவாயில்லை, எனக்கு தைரிய லக்ஷ்மியை மட்டும் என்னிடம் விட்டு விட்டு போ என்றாராம். கேட்டிருக்கின்றார் மகாலட்சுமி, உனக்கு எந்த லக்ஷ்மி வேண்டும் என்று. மற்ற லக்ஷ்மிகளை கேட்கவில்லை, தைரிய லக்ஷ்மியை என்னிடம் விட்டு விட்டு சென்று விடு, மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் என்றார். காரணம், எல்லாமே போனாலும் மன தைரியம் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் சமாளித்து விடலாம். ஆகவே தான் குழந்தை பருவத்திலேயே நமக்கு தைரியத்தை விதைக்க வேண்டும். குழந்தைகளிடம் எதற்கும் பயம் வேண்டாம். பாரதியார் பாடல்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வீரம் வரும். ஆகவே இப்படி தைரியலட்சுமி இருந்தால் எல்லாவற்றையும் ஜெயித்து விடலாம் என்று அந்த மன்னன் நினைத்தது போல் இந்த சாஸ்தாவை பணிந்தால் நமக்கு தைரியம் கிடைக்கும். வீர சாஸ்தாவை பணிந்தால் ஆகவே நமக்கு வீரத்தை அருள்பவர் வீரசாஸ்தா. இந்த எல்லா சாஸ்தாவையும் கடந்து சபரிமலையிலே தர்மசாஸ்தாவாக அமர்ந்திருக்கின்றார். இவர் நமக்கு மோட்சத்தை நல்குபவர். அதனால்தான் மோட்சத்தை
பெறப்போகும்போது குடும்பத்தை உதறிவிட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் சபரிமலைக்கு செல்லும்போது வீட்டிலே சொல்லி கொண்டு செல்லக்கூடாது. இப்போது கூட நல்ல பழமையாக மலை செல்பவர்கள் எல்லோரும் பார்த்தீர்களானால் செல்ஃபோன் எடுத்து செல்ல மாட்டார்கள். மலையிலிருந்து இல்லத்திற்கு ஃபோன் செய்து வந்துவிட்டேன், தரிசனம் பார்த்து விட்டேன், நெய் அபிஷேகம் பார்த்து விட்டேன் என்று அடிக்கொரு தரம் கமெண்ட் கொடுக்க மாட்டார்கள். மலைக்கு என்று கிளம்பிவிட்டால் நாம் மோட்சத்தை நோக்கி போகின்றோம் என்கின்ற அந்த மனப்பக்குவத்தோடு கிளம்ப வேண்டும். இந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துவிட்டால் ஆன்மீகத்திலே நாம் ஜெயித்து விடலாம். ஏதோ எல்லோரும் மாலை போடுகின்றார்கள், நாமும் போடுவோம். எல்லோரும் சரணகோஷம் போடுகின்றார்கள், நாமும் போடுவோம். எல்லோரும் 10 இடம் பார்த்து மலைக்கு செல்கின்றார்கள், நாமும் போவோம் என்று போகக்கூடாது. முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் கூட பெரிய குருசாமிகள் சொல்வார்கள். இப்போதைய குருசாமிகள் அவற்றை சொல்வதில்லை. என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. பெரிய குருசாமிகள், நான் சொல்வது ஒரு 80-90 வயது உடைய ஒரு 60-70 முறை மலைக்கு சென்ற குருசாமிகள் சொல்வார்கள், சபரிமலைக்கு என்று மாலை போட்டு இருமுடி ஏந்தி கிளம்பினால் நேராக சபரிமலைக்கு செல்ல வேண்டும், திரும்பி வர வேண்டும், வேறு ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்று கூட சொல்வார்கள். அதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. இப்படியும் இருக்கலாம். மோட்சத்தை நோக்கி செல்லும்போது வேறு எங்கும் நம்முடைய மனம் திசை திரும்பக்கூடாது, அதை நோக்கியே நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட அவர்கள் சொல்லியிருக்கலாம். மற்ற தெய்வங்களை இழிவுபடுத்துவதற்காக சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் குருசாமிமார்கள் ஐயன் ஐயப்பன் என்பது அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான விரதம். யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்வது ஐயப்ப விரதத்திலே கிடையாது. அதனால்தான் எல்லோரும் ஒரே நிறத்திலே அங்கு வருகின்றார்கள். பெரும்பாலும் பழைய சாமிமார்கள் எல்லோரும் கருப்பு தான் கட்டுவார்கள், கருப்பு நிற வஸ்திரம் மட்டும்தான் கட்டுவார்கள். காலப்போக்கிலே நீலமும் காவியும் கட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே மலைக்கு என்று கிளம்பினால் இப்படி டூர் கூட போகக்கூடாது என்று சொல்கின்ற குருசாமிகள் நிறைய இருக்கின்றார்கள். இப்போது செல்கின்றார்கள். நான் தவறென்று சொல்லவில்லை. காரணம், கிளம்பும்போது எல்லா தெய்வத்தையும் பார்த்து செல்லலாம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் கிளம்புகின்றார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சபரிமலை விரதத்திலே நாம் உண்மைகளை ஆராய வேண்டும் என்று பார்த்தால் இதெல்லாம் உண்மைகள். இருமுடி எடுத்து நேராக ஐயப்பனை தரிசிக்க வேண்டும், ஐயப்பனை தரிசிவிட்டு இல்லத்திற்கு வர வேண்டும். இதுதான் ஆதி நாளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பயண குறிப்பு. இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். இன்னொரு காரணமும் இருக்கின்றது. பழைய நாளிலே பெருவழி மட்டும்தான். இப்போது இருக்கின்ற பம்பை பாதை என்பது கிடையாது. பம்பை பாதை என்பது 60களுக்கு பின்னால் ஏற்பட்டது. ஆக இந்த பெரிய பாதையை கடந்து செல்வதற்கு, இப்போதே பெரிய பாதையை கடப்பதற்கு நாம் நின்று நிதானித்து செல்ல வேண்டும் என்றால் 3 நாட்கள் ஆகும். அப்போதெல்லாம் 1 வாரத்துக்கு மேலாக நடந்து சென்றிருக்கின்றார்கள். அப்படி செல்லும்போது மற்ற கோவில்களுக்கெல்லாம் செல்வதற்கான நேரமும் இருந்திருக்காது அவர்களுக்கு. அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எப்படி என்றாலும் சபரிமலைக்கு மாலையிட்டால் ஐயன் ஐயப்பனை தரிசிவிட்டு ஐயன் ஐயப்பனுடைய அருளோடு திரும்பி வர வேண்டும். இதுதான் உண்மையான சபரிமலை பயணம் என்று பெரிய பெரிய குருசாமிமார்கள் சொல்கின்றார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன்.